ஆதவர்ஜன் அவர்கள் நம்ம அண்ணன் எடப்பாடியார் பேசின வார்த்தைகளும் பேசின விதமும் பல விதத்தில் ரொம்ப ரொம்ப தவறான அண்ணன் எடப்பாடியார் அவர்களை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை. தகுதி என்னன்னு கூட நான் கேட்க மாட்டேன். அவருக்கு தகுதி இல்லை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நேற்றுக்கு நடந்த விஷயம், அதாவது ஆதவர்ஜன் அவர்கள் நம்ம அண்ணன் எடப்பாடியார் பேசின வார்த்தைகளும் பேசின விதமும் பல விதத்தில் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஒன்று, வயசில் ரொம்ப சின்னது. இந்த மண்ணில், இந்த கலாச்சாரத்தில் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க முதல்ல நம்ம எல்லாரும் கற்றுக்கிறது பெரியவங்களை மதிக்கணும். விஷயம் அது மிகப்பெரிய தவறு மட்டும் இல்லை, பாவம். அதுக்கப்புறம் இன்னும் போனீங்கன்னா, அவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை. தகுதி என்னன்னு கூட நான் கேட்க மாட்டேன். அவருக்கு தகுதி இல்லை. அவர் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. முதல்ல இன்னும் அரசியலில் ஒழுங்காக காலை எடுத்து வைக்கல. அப்படிப்பட்ட நிலையில் இத்தனை வருஷமாக அரசியலில் இருந்து இவ்வளோ சாதிச்சு வெற்றிகரமான ஒரு 4 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து இப்போ மறுபடியும் கட்சியை நிலைநாட்டி மறுபடியும் கட்சியை ஒருங்கிணைச்சு இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக படிப்படியாக வளர்த்தி கொண்டு வந்துட்டுருக்காரு. இப்படிப்பட்ட மாபெரும் கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்கிறது இல்லை. அந்த பதவி ஏற்று இந்த மாதிரி பணியாற்றக்கூடிய ஒரு தகுதி அப்படிங்கிறது தான் உண்மையான தகுதிங்க. அப்போது நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணன் எடப்பாடியார் இன்னி வரைக்கும் யாரை பற்றியும் இந்த மாதிரி தரைக்குறைவாகவோ இல்லை மரியாதை கெட்டத்தனமாக இந்த மாதிரி என்றைக்குமே பேசினதே இல்லை. அவர் பண்ணுற விமர்சனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எப்போவுமே நாகரிகமான வார்த்தைகளை எப்போவுமே பயன்படுத்துவார். அவர் சொல்கிற விஷயம் நேராக இருக்கும், உண்மையாக இருக்கும், ரொம்ப கடினமான விஷயமாக இருக்கும், ஆனால் நாகரிகமாக இருக்கும். முதல்ல ஆதவர்ஜன் அவர்களும் என்ன கற்றுக்க வேண்டிய இருக்குன்னா, பப்ளிக் லைஃப்பில் பொது மேடையில் ஒரு இடம் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னா, முதல்ல அந்த பொது மேடையில் இருக்கும்போது நாகரிகம் என்ன அப்படிங்கிறத அவர் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பெரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறான்னு எடப்பாடியாரை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு எந்த விதமான தகுதி இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போது ஒரு பெரிய மேடையில் இருக்கிற யாராக இருந்தாலும், எந்த துறையிலாக இருந்தாலும், 10 பேர் முன்னாடி ஒரு அங்கீகாரம் பெற்றவங்க யாராக இருந்தாலும், அவங்கள பார்த்து சுற்றி இருக்கிற மக்கள் எத்தனையோ விஷயங்களை அவங்க கற்றுக்குறாங்க. தயவு செய்து இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து ஆதவர்ஜன் அவர்களை பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்படி நடந்துக்க கூடாது. இது நம்ம கலாச்சாரத்துக்கு, இந்த மண்ணில் பிறந்த நம்மளுடைய அந்த பெருமைக்கு ரொம்ப 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 கேவலமான கீழ்த்தனமான ஒரு காட்டுதலாக இருக்குது. தயவு செய்து எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இப்படி மட்டும் நீங்கள் நடந்துக்கக்கூடாது. மேடம், இப்போ அதிமுக கூட்டணியில் தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கா? அது போக போக நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக சரியான நேரத்தில் சரியான முடிவு அண்ணன் எடப்பாடியார் எடுப்பார். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஒரு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கேட்பீங்களா மேடம்? தான் சொன்னேன், அண்ணன் எடப்பாடியார் சரியான முடிவு சரியான நேரத்தில் எடுப்பார். நான் ஆரம்பத்தில் இருந்து நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா, எனக்கு அதிமுக ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரணும், மக்களுடைய நியாயமான நேர்மையான ஆட்சி வரணும். அந்த ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் இங்கே அமையணும், கண்டிப்பாக அமையும். அதுக்கான அத்தனை உழைப்பும் நான் செய்வேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.